வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இப்போ எல்லாருக்கும் காமனாக இருக்கிற தலைமுடி கொட்டுற பிரச்சனை தாங்க. இதுக்கு ஒரு ஆயில் நம்ம வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணலாம். இந்த எண்ணெய் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு இப்போ சொல்கிறேன். ஒரு 5-6 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ஒரு 10 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை தவிர நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். இதை தவிர மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தோலை உரித்து ஒரு மீடியம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்னா கருஞ்சீரகம், நெல்லிக்காய், ஃப்ளேக் சீட்ஸ், வெந்தயம். இதெல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம மருதாணி இலையுங்க, மருதாணி உங்களுக்கு கிடச்சிதுன்னா இலை ஒரு கொத்து மருதாணி இலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில், இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இரும்பு கடாயில் நல்லா இந்த 1/2லேருந்து 3/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக காய ஆரம்பிக்கும் போதே இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, எல்லா பொருட்களையும் ஒன்றா இப்போ நான் காமிச்ச மாதிரி போடுங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, கருகக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெய் கொதிக்கட்டும். உங்களுக்கு எண்ணெயோட கலரே நல்லா மாறுறது கொஞ்சம் நேரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா கொதித்த உடனே அந்த கலரும் கொஞ்சம் நல்லா மாற ஆரம்பிக்கும். நம்ம எண்ணெயும் ரெடி ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப் அளவு விளக்கெண்ணையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓவர் நைட் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம் இல்லையா, அந்த எண்ணெயை அப்படியே வச்சுட்டோம் இல்லையா, காலம்பரை எழுந்து ஒரு மெல்லிசு வெள்ளை துணிலையோ இல்லை ஒரு வடிகட்டிலையோ இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா ஒட்ட வடிகட்டி எண்ணெயை எடுத்துக்கோங்க. இது உங்கள் கலரும் நல்லா மாறி இருக்கும், பார்த்தா தெரியும். இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது நல்லா தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறிட்டு சீயக்காவோ அரப்போ போட்டு நல்லா தலையை தேய்ச்சிக்கலாங்க. இந்த எண்ணெயை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.